முடியுமாட? அதை நினைச்சுதான் வேதனை படுறேன். அவரால் இப்ப முடியாது. ஏன்? இதுதான் ஆக மேல உட்காந்துக்கிறீங்க. அது உனக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியுமா? அது புள்ள கொடுத்துருக்கீங்க. எங்க அம்மாவுக்கு புள்ள கொடுத்த விடுங்க. கஷ்டம் பொண்டாடி முதல் புள்ள கொடுற பாய். யாரு பேசலாமா? பேசலாமாடா? பேசலாமா? பேசக்கூடாது. ஆம்பளை தான் பணம் கொடுப்பாங்களா? ஏய், நீ போனதை பத்தி கூட எனக்கு கவலை கிடையாது. நீ போனா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்க போனா? நீ இப்படியா வீட்டுக்கு போனா கூட எனக்கு கவலை கிடையாது. ஏய், இது எவன் மேல போக இதுல போற கம்யூனிட்டி உன் பேக எடுத்து போகணும். ஊரா விட்டு பேக எடுத்து போனா அவங்க ட்ரெஸ் மாத்த தேவையில்ல. அதான்பா யார் அப்பயே சத்தலாம் கடிச்சா அம்மா மந்தல் வாய நிக்கிறடா. இந்த திருச்சபையில வந்திருக்கின்றேன். நான் எப்ப மற்றவன் போன முடியவரு ரொம்ப அடிக்காத. முட்டை அழுவத்துல இருக்கு. எங்க முட்டை? பாம்பு முட்டை. மெட்டல் போர் அப்பப்ப நிரூபிக்கிறான் பாரு. யாருடா? அகடவிகமான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. ஆமா, பேசக்கூடிய வார்த்தை தெளிவாக இருக்க வேண்டும். இல்லைன்னா எனக்கு கரெக்ட்ல மட்டும் சாவ போறான் பாரு. யாரு செத்தாலும் மேடம் மேல சாவர பாக்கி எனக்கு கிடைக்கும். நிம்மதியா கேட்டு போவேன். எங்க கூட்டு போறான்? மேடம் மேலே செத்துவோம். இயற்கையாக மரணம் என்பது வர வேண்டும். வா அம்மா தாங்கிய போற வேலை எப்படின்னா அப்படியே வண்டியோட முந்தணும். பாவத்தை பண்ண நீ குடிக்கிற தண்ணியில ஏதாவது விஷ கலந்தனா? இல்லப்பா, சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு போயிடா போட்டனா? எங்கேயுமே கிடைக்கல. எங்கேயுமே நான் இதெல்லாம் துரோகம் பண்ணா பண்ணையா? என்ன கோவம் வந்தா 1 அடி 2 அடி அதிகமா அடிக்கிறான். அதுக்காக நான் செத்து போனான். 1 அடி 2 அடியா? அம்மா தாலியா அறக்கும். இந்த திருச்சபையில வந்திருக்கின்றேன். சத்தியமா அம்மா எனக்கு ஒரு கோவம். எங்கேயுமே கிடைக்கல. ஒரு வாய் கேட்டா போட்டு மாட்டேங்கிறான். நொட்டி நொட்டி அவனே போட்டுக்கிறான். என்ன பார்த்த அந்த மாதிரியே தெரியுது உனக்கு. இந்த திருச்சபையில வந்திருக்கின்றேன். நான் எப்பேற்பட்டவன், யாராருக்கு எல்லாம் பிறந்தேன், கண்டவனெல்லாம் பார்த்தேன். இந்த வார்த்தை வருமா? வார்த்தை வருமா? என்னடா எல்லாம் யாரிட போறாங்க? அப்ப நாத்தாலும் தான் போறாங்க. காட்சி பவனியருக்கும் நிதி என்று சொல்லக்கூடிய அம்மையார் யாரு? சொல்லுடா. ஆயா மீன் ஆயா போது போது காட்சி பவனியருக்கும் நிதி என்று சொல்லக்கூடிய அம்மையா இருக்கும். அம்மாதான். எங்க அம்மா யாரு? அம்மாதான். எங்க அம்மா யாரு? பச்சுது காட்சி பவனியர் அம்மாதான். ஏதே அம்மா அம்மாதான். மெட்டல் பத்தியா அம்மா பேரு சொல்ற. அப்பா கல்யாண வேலை சாமான தீர்த்து போறேன். காட்சி பவனியருக்கும் நிதி என்று சொல்லக்கூடிய அம்மையா இருக்கும். சரியான சொல்றேன். அம்மா தீர்த்தி தெரியல. பஞ்சு மாதிரி ஆகிப்பா. ஓ அம்மா போனவாருன்னா ஏற்கனவே சூத்து மராட்சி கீழே வர மாட்டேங்குது. இது என்று சொல்லக்கூடிய அம்மையா இருக்கும். எத்தனை பேர் வந்தோம்? அது அம்மா ஒரு நாள் புள்ள பாக்குற விஷயம். எங்க அம்மா சாப்பிட்டு அதே வேலை தான். ஒப்பாக்கு எங்க அம்மா காக்குற வேலை ஒப்பாக்கு. அப்புறம் பேசலாம் நான் இன்னைக்கு ஓத்து வரலாம். காட்சி உயரக்கும் இது என்று சொல்லக்கூடிய அம்மையா இருக்கும். எத்தனை பேர் வந்தோம்? 66,000 கோடி அசுர பிள்ளைகள். இந்த 66,000 கோடி அசுர என்ன பண்ணீங்க? மூச்சு முட்டை நான் பேசிக்கிறேன். நீ உப்பு போட்டாம இல்ல உங்க போன ஒண்ணும் தெரியாத ஆடிங்களா? டேய் அவருக்கு மட்டும் கோவம் வந்து படம் படம் அடிச்சிருவாரு. கொஞ்சம் முத்துங்கிறாரு. இப்ப அவர் கோவத்தை மட்டும் கணிப்பாரு. ஆமா அடிச்சிருவாரா? கோவத்தை கிளப்பாரா? அடிப்பாரு தான். அச்சாச்சிதான் கையில இல்ல போது. அகடவிகமான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. பேசக்கூடிய வார்த்தை தமிழ் வார்த்தை தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி 66,000 கோடி அசுர பிள்ளைகளிலே தலை சிறந்தவராக வாழ்ந்தவர் யார் தெரியுமா? சொல்லாமல் மக்களும்
கோலிகாபுரி பட்டணம். கோலிகாபுரி பட்டணம் கம்மி அடியா. அது அந்த வீடு டேம் வைக்கிறாங்களே பானிபூரி, பானிபூரி, மசால் பூரி, பேல் பூரி, சோம்பேர். சோமுகாசுரன் என்ன செய்தான்? பிரம்மன் கருத்திலே இருக்கக்கூடிய வேதத்தை பிடுங்கிக் கொண்டு ஆடி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே உள்ளே இது எரிந்த நாராயணன் என்ன செய்தான் தெரியுமா? சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே உள்ளே புகுந்து சோமுகாசுரனை கொன்று வேதத்தை கொண்டு வந்து பிரம்மன் கருத்திலே கொடுத்தான். கோலிகாபுரி பட்டணமாக இருந்தது. அதன் பிறகு மணிநகராபுரி கோட்டை. இந்த மணிநகராபுரி கோட்டையை சீரும் சிறப்போடு பரிமாணம் செய்யக்கூடிய யார் தெரியுமா? இரு வீராதி வீரர்கள். இரணியகசிபு. அந்த அம்மா வேற கோமியை குச்சி போது கால இரணியகசிபு அவருடைய தம்பி அப்படி சீரும் சிறப்போடு ஒரு புகையிலே இரு வல்லவர்கள் இருந்து இந்த 14 லோகத்தையும் சீரும் சிறப்போடு பரிமாணம் செய்து வருகிறோம். எனக்காக இந்த கோபம், எனக்காக இந்த ஆவேசம். என்னுடைய அண்ணனும் 16 ஒரு நேரத்திலே 14 உலகத்தையும் நகராக வந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வருகின்ற சமயத்திலே என்னுடைய மனைவியா பொன்னுலகத்தை கண்டுவிட்டார். பொன்னுலகத்தை பார்த்த உடனே பொன்னுலகம் எப்படி இருக்கும்? தங்கம் போட்டு இருக்கும். அப்படி பார்த்த உடனே நிறைவான கர்ப்பிணியாக இருந்த மனைவியா பொன்னுலகத்தின் மீது ஆசைப்பட்டு விட்டார். அப்படி ஆசைப்பட்ட உடனே அழகான பொன்னுலகமாக இருக்கிறது. ஒரு கைப்பிடி மண் இருந்தால் நம்முடைய உலகம் எப்படி இருக்கும்? அப்படி செல்வ செழிப்போடு இருக்கும் என்று அண்ணனுக்கு சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்ன உடனே அண்ணன் ஒரு கட்டளையிட்டார். தம்பி, பொன்னுலகத்தை ஒரு கைப்பிடி மண்ணாவது எடுத்து வாய். ஆனால் நமக்கு வீரம் இல்லையா, தீரம் இல்லையா, பலம் இல்லையா? ஆகையா 8 திக்கும் 16 கோணம் கோணமாக நின்று இந்த பூமியை வாயிலாக சுத்த போகிறேன். எப்படி தெரியுமா? உலகம் சொல்லிட்டு வருவே வாயா